ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் ராஜ நல்லாவுண்ட அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும், அன்பர் சுப்பன் செட்டியார் அவர்கள் கோளறு பதிகத்தையும், அன்பர் கருணாகரன் அவர்கள் வான்புகழ் வள்ளுவபெருமான் இயற்றிய திருக்குறளையும், அன்பர் நடராஜன் அவர்கள் ராமலிங்கசாமி அவருடைய அருள் பூஞ்சோதாகவளையும் பாராயணம் செய்தார்கள். அடுத்து மாதவன் அவர்கள் அத்தனை தொகுத்து குடியில் நடைபெற்ற அறப்பணிகளை பற்றியும், இங்கு உண்மை ஆன்மீகம் இருப்பதாகவும், மற்ற இடத்தில் இப்படி இல்லை என்றும் சொன்னார்கள். அவர்களெல்லாம் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இங்கே இன்று காலமறிதல் என்ற அதிகாரம். அது எதிரியை வெல்லக்கூடிய காலத்தை அறிந்து அதுக்குரிய நேரத்தை, எதிரியை எந்த காலத்தில் வெல்லலாம் என்று பேசுவதாகும் இந்த அதிகாரம். அது பகை முடிப்பதற்காக சொல்லப்பட்ட அதிகாரம். திருக்குறள் மன்னர்கள் இப்படி இருக்க வேணும்னு சொல்லியிருக்கான். அது நம்ம திருக்குறள் இந்த அதிகாரமெல்லாம் பேசுவது நல்லதில்லை. ஏனென்றால் முதல் பாடலே பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும். இகழ்னா முரண்பாடு, அது மாறுபாடு அல்லது பகைன்றது. முதல் பாடலே எப்படி இருக்குது? கூகை என்பது கோட்டான். அது பகலில் தான் பகலில் அதுக்கு கண்ணு தெரியாது. கோட்டானுக்கு பார்த்தா ஆந்த மாதிரி இருக்கும், இல்லை ஆற்றல் புரிஞ்சது. காகம் எல்லாம் காகம் தான் இந்த காக்கை எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு ராத்திரியில் கண்ணு தெரியாது. இரவு நேரத்தில் காக்காவுக்கு கண்ணு தெரியாது, பகல் நேரத்துக்கு கோட்டானுக்கு கண்ணு தெரியாது. முதல் பாடல் இது. அப்போ என்ன செய்யும்? கோட்டான் விரும்பி சாப்பிடுவது காக்கை தான். கூட்டமாக காக்கா உட்காந்துருக்கும். காகம் மரத்தில் போகும்போதே ஒரு காக்காய் தூட்டி போடும். சூடு போய் நல்லா சுவைச்சி சாப்பிடும். ஆக பகல் நேரத்தில் அது என்ன செய்யும்? காக்காய்க்கு தெரியும், பகல்னு தெரியும். ஆனால் இரவு நேரத்தை கண்ணு தெரியாது அதுக்கு. ஆக பகல் நேரத்தில் என்ன செய்யும்? கோட்டை அப்படியே தப்பி தவறி வெளியே வந்தால் என்ன செய்யும்? எல்லா காக்கையும் சேர்ந்து அதை அடித்து கொள்ளும். இது காலம். பகல் பொழுதில் கோட்டானுக்கு கண்ணு தெரியாது, இரவு காக்கைக்கு கண்ணு தெரியாது. அதனால் சமயம் பார்த்து எதிரியை வெல்லக்கூடிய காலம், அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் என்பது அந்த அதிகாரம். இது ஆன்மீகத்துக்கு பயன்படாது. ஆன்மீகத்துக்கு, அரசியலுக்கு பயன்படும், மன்னர்களுக்குள்ள. ஆகவே இதெல்லாம் திருக்குறளுடைய சாரம். மக்கள் அரசாட்சி செய்வதற்கு பயன்படும். ஆனால் காலம் என்பது 3 வகை சொல்லலாம். காலை பொழுது காலம் என்பது தான். பருவம் சொல்லலாம். காலை பொழுது, மதியம், காலை, மதியம், மாலை, 3 வகையாக பிரிக்கலாம். இப்போ இந்த 3 வகையை பிரிக்கக்கூடும் போது ஒவ்வொருத்தருக்கும் இது உலக நடை. ஒரு சிலருக்கு இளமையில் வறுமையோடு இருப்பார்கள். முதுமை வந்த பின் 40-45 வயசுக்கு பிறகு செல்வம் குவியும். அப்போது இளமையில் இருக்கக்கூடிய இளமையில் வறுமை இருக்கலாம், முதுமையில் செல்வம் பெருகும். அந்த காலம் இது, இந்த காலம். இன்னும் உலக நன்றி சொல்வார்கள். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம்னு சொல்லுவாங்க. பின்ன ஒரு உலக மக்கள் பேசுவார்கள். யானை என்பது வலிமை உள்ளது. அது மாதிரி பராக்கிரமம் உள்ளவனுக்கு ஒரு காலம் இருக்கும், பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் ஒரு காலம் இருக்கும். அது மாதிரி ஏழைக்கு ஒரு காலம் இருக்கும். காலம் என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஆக இந்த உலகத்தில் பல லட்சம் கோடி மக்கள் தோன்றியிருந்தாலும் மிகப்பெரிய அறிவாளிகள் தோன்றியிருக்கலாம், அல்லது மிகப்பெரிய கோழைகள் தோன்றியிருக்கலாம், அறிவாளிகள் தோன்றியிருக்கலாம், பெரிய பெரிய மருத்துவர் தோன்றியிருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் காலமாகிவிட்டார்கள். அப்போ காலமாகாமல் இருக்க வேண்டும். எத்தனையோ லட்ச பலவான்கள், மிகப்பெரிய காமா பயில்வான் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்தில். இது மாதிரி பெரிய பெரிய பயில்வான்களும் பெரிய பெரிய சாமர்த்தியம் உள்ளவர்களாம் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் காலமாகிவிட்டார்கள். ஆக வலிமை உள்ளவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல சூழ்நிலை வரும். ஒரு ஏழ்மைக்கும் வலிமை இல்லாதவர்கள், வலிமை உள்ளவனுக்கு தான் காலம் இருக்கும்ன்றல, ஏழ்மைக்கும் நலிந்தவர்களுக்கும் ஒரு காலம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலமே, குறிப்பிட்ட அளவு தான். இப்போ பலசாலியாக இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் இருப்பார்? ஒரு சில ஆண்டுகள் வலிமையாக இருப்பார், பலசாலியாக இருப்பார்.
அந்த அந்த வலிமை அல்லது ஆற்றல் குறிப்பிட்ட காலம் தானே, அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நலிவு வரும், முதுமை வந்துடும். ஆக எந்த காலம் எதுவாக இருந்தாலும் உள்ளது போதே தக்க நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவன் கருத்து. இருக்கின்ற போதே வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். அதற்கு ஆக எதுவும் நிலையில்லாதது, செல்வமும் நிலையில்லாதது, இளமையும் நிலையில்லாதது, எல்லாம் நிலையில்லாதது. நிலையில்லாத ஒரு அமைப்புகள் தான் உலகமே. அப்போ நிலையில்லாத ஒன்று பெற்றிருக்கிறோம். இப்போ நமக்கு வருவது நாம் விரும்பவில்லை. வாலிபமாக இருக்க விரும்பலாம், இயற்கை நம்மை விடாது. பருவங்கள் கொடுக்கும் பாலப்பருவம், வாலிப பருவம், விருத்தாபியனா வயதான பருவம். பருவம் என்பது காலம் என்று பொருள். யாரும் விரும்புவதில்லை. அது பாட்டு நடந்துக்கிட்டே செயல்பாடு நடந்துக்கிட்டே இருக்கு. இதில் எத்தனை மன்னர்கள் தோற்றிருக்கிறார்கள், எத்தனை மன்னர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எத்தனை மன்னர்கள் பெரிய பெரிய அரண்மனை கட்டியிருக்கிறார்கள், எத்தனை கற்பனைகள், எத்தனை ஆள்படை, எவ்வளவு சிறப்புகள். மன்னர் எங்கே, சிறிய குறுநில மன்னர் எங்கே, மன்னர்கள் எங்கே, சக்கரவர்த்தி எங்கே, எத்தனையும் பல்வேறு கோணங்களில் கற்பனை செய்து அந்தந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதோடு முடிந்துவிட்டது. ஒரு 10 நாள் 1 மாதம் பேசுவார்கள், ஒரே ஒரு இறந்து விட்டால். பிறகு அவர் நினைவில் இருக்காது, அந்த காலம் முடிந்து விட்டது. ஆக எப்போதும் நினைவில் இருக்கக்கூடியவர், காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் ஞானிகளே. ஞானிகளுடைய செயல் என்றும் அழியாது. இப்போ திருக்குறளை அழிக்க முடியாத ஒரு குறள், காலத்தால் அழிக்க முடியாதது. எந்த காலத்திலும் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஆற்றல் திருக்குறளுக்கு உண்டு, அருள்பாவுக்கு உண்டு. அவர் காலமாகாதவர்கள். காலமாகுதல் என்பது காலமாயிட்டார் என்பான். எப்படி காலமானார்? மூச்சு ஓடியது. மூச்சு காற்று காலத்தை அளக்கும் கோலாகும், அளவை கொள்ளுது. மூச்சு காற்று இல்லை, காலமாகிவிட்டார். அவருக்குரிய காலம் முடிந்து விட்டது மூச்சு காற்றோடு. அப்போ காலமாகிட்டார், காலமாகி சென்று. அப்போ ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? அதே மூச்சுக்கு காற்று தாய் தந்தைக்கு ஓடுது, தாய் தந்தை இல்லறம் நடத்துகிறார்கள், உடல் உறவு இயல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறார், உடல் உறவு கொள்கிறார்கள். அப்போ இருவருக்கும் ஓடுகின்ற காற்று அதோடைய இயல்பு தான் குழந்தை உருவாகும். அந்த மூச்சு காற்று குழந்தை. பிறகு கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை, தாய் மூச்சு காற்று அசைந்தால் உள்ளே குழந்தை உயிரோடு இருக்கும். தாய் இடையிலே மாண்டு விட்டால் உள்ளே இருக்க குழந்தையும் செத்துவிடும். அப்போ தாயோட மூச்சு காற்று இயக்கம்தான் குழந்தை. இப்போ நம்ம மூச்சு காற்று ஓடுதென்றால் தாய் 10 மாதம் வரையிலும் சாகாமல் இருந்திருக்காரா என்று பொருள். அவளுடைய காற்று தான், அல்லது அவள் ஆன்மா. அவள் ஆன்மா தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. எனது நம்ம உயிர் தாயின் உயிர் இருந்துகிட்டு இருக்கு. தாய் கர்ப்பத்தை சேர்ந்து விட்டால் நம்ம 5 மாதம் கர்ப்பத்தை சேர்த்தால் நன்றே செத்திருப்போம். 10 மாதம் வரையும் தாயுடைய ஆன்மாவுடைய இயல்பு தான், ஆன்மா ஆக்கம் தான், ஆன்மாவுடைய இயக்கம் தான் நம்ம இருக்கும். அவளுடைய மூச்சு காற்று இயக்கம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ காலத்தில் என்ன இப்போது எது? மூச்சு காற்று இயக்கம். இந்த மூச்சு காற்று நின்று விட்டால் காலம் முடிந்து விட்டது அர்த்தம். ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? அதை புரிந்து கொண்டார்கள். நமக்கு ஒரு கால முடிவு உண்டாக்குவது மூச்சு காற்று தான். இந்த மூச்சு காற்று நின்று விட்டால் காலம் முடிந்து விட்டது, காலமாகிவிட்டார் அர்த்தம். அவர் காலம் முடிந்து விட்டது. மூச்சு காற்று எங்கும் இருக்கு. எங்கும் வியாபித்த காற்றில் ஒரு பகுதி மூச்சு காற்று வந்து போகும். அந்த மூச்சு காற்று என்ன செய்கிறார்கள்? புருமத்தை செலுத்தி விடுகிறார்கள். செலுத்தி விட்டு அடக்கமாக இருக்கிறார்கள். அந்த காற்று வெளியே போகாது. மிகப்பெரிய புண்ணியவான்களுக்கு தான் வாய்ப்பு. அந்த காற்று வெளியே போகாமல் இருந்தால் காலமாக மாட்டான். காலம் இல்லை. மூச்சு காற்று மையமாக கொண்டதானே காலம். அந்த மூச்சு காற்று புருமத்தை தங்கிவிட்டால் அது திரும்ப வராது, அங்கேயே அடங்கிவிடும். அடங்கிவிட்டால் அவர் காலமாக மாட்டார். அந்த வாய்ப்பை பெற வேண்டும். அது ஞானிகள் பெற்றிருக்கிறார்கள். இப்போ இதோடு சொல்கிற அந்த காற்று மையமாக கொண்டதான் அயன் கையெழுத்துன்னு சொல்லுவார். இப்போ மக்களுக்கு அயன் பெருமா எழுதினப்படி தான் நடக்கும்னு சொல்லுவார். பெருமா எழுதினப்படி தான். அவன் லவி முடிஞ்சு போச்சு, கையெழுத்து அவனுடைய தலையெழுத்து முடிஞ்சு போச்சுன்னா. ஆனால் அவர் சொல்லுவார், அருணையினார், செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தூர் வயல்பொழில்னார். செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தூர் வயல்பொழில், தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். மாமயிலோன் வேலுபட்டு அழிந்தது வேலையும் சூரனு வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தினார். வர்ணிக்கிறது கந்தர் அலங்காரம் அல்லவா? அயன் கையெழுத்து எப்படி அறுக்கிறார்? திருச்செந்தூர் வயல் அங்கே இருக்க மீன்கள் துள்ளி குதிப்பதினால்
அந்த அழகு கட்டிவிட்டது. செயல்பட்டு செயல்ன மீன் செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தூர் வயல் புலில். வயல் அந்த புலில்னா அழகு. திருச்செந்தூர் இருக்கிற வயல் மீன்கள் துள்ளி குதிப்பதனால் அந்த அழகு கட்டிவிட்டதுனார். தேங்கடை மீன் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். கடம்ப மலருடைய நறுமணம் பெண்கள் தாங்க முடியாமல் தலையில் சூட்டினார்களாம். அது தலையில் வைத்து கொண்ட பின் அந்த நறுமணம் தாங்க முடியாமல் பெண்கள் நொந்தார்களாம். தேங்கடை மீன் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். பெண்களுடைய மெல்லியருடைய பெண்களுடைய மனம் அந்த கடம்ப மலர் வாழ் தாங்காமல் மனம் நொந்ததுனார். மனம் ஒடிந்து போச்சினார். மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்புனார். அவன் மாமயிலோன் சர்க்குருநாதனுடைய வேல்பட்டு, வேலைன்னா கடல், சூரனா சூரபத்மன், வெற்புன்னா கிரவஞ்ச மலை, மலைன்னு வச்சுக்கலாம். அப்போ மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும். கடலும் அழிந்தது, அவனுடைய வேல்படை கடலையும் பெற்ற செய்தது. சூரபன்மனும் அவனுடைய அந்த வேல்படைக்கு பலியானான். கிரௌஞ்ச மலையும் அழிந்து விட்டதுனார். அப்போ எவ்வளோ வல்லமை பாடு. செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தூர் வயல்புலில் தேங்கடை மீன் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம். மாம்பயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தினார். அவன் மாமயிலோன் கால்பட்டு, அவனுடைய கால்பட்டு இங்கு அயன் தலையெழுத்து, இங்கு என் தலைமேல் அயன் அயன்னா பிரம்மாவின் எழுத்து முடிந்து விட்டதுனார். அவன் எழுதி நான் இத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று எழுதுவான். அவனுடைய எழுத்து அழிந்து விட்டது. என்ன காரணம்? ஆசா ஞான பண்டிதர் என்ன செய்தார்? மூச்சு காற்று அசைந்தா தாண்டா சாவே. மூச்சு காட்டு வந்து போனால் நீ சாவே. மூச்சு காட்டு அடங்கி விட்டது சாவு எதிரான. வெளியே போனால் செத்து போனதாக அர்த்தம். உள்ளே அடங்கி விட்டது. இங்கு என் தலைமேல் அயன் கையெடுத்தேன். அவன் கால்பட்டது. அவன் என்ன செய்தான்? ஞான பண்டிதன் அவனுடைய இடகளையும் பின்களையும் சேர்த்து அசைத்தான். தொண்டர்கள் ரொம்ப பக்குவப்பட்டால், உருகி தியானம் செய்தால், புண்ணியம் செய்தால், ஆசா ஞான பண்டிதன் என்ன செய்வார்னா மூச்சு காற்றை அசைப்பான். இவன் மூச்சு காற்றை பழகிட்டு இருப்பான். மூச்சு காற்றோடு பழகிட்டு இருப்பான். மூச்சை இப்படி கட்டுறது இடகளை பின்களை சொல்லி முன்னே இப்படி இயக்கிட்டு இருப்பான். பக்குவம் வந்த பின் பயிற்சி வந்த பின் என்ன செய்வான்? அவன் மூச்சு காற்றை அசைப்பான். எங்கிருந்து? பழனியில் இருந்தோ திருச்செந்தூரில் இருந்தோ எங்கே இருந்தோ மூச்சு காற்றை அசைப்பான். அசைத்தால் இவன் மூச்சு காற்று அடங்கிட்டான். பூச்சரம் போல் காணும் அவர்களுக்கு. இவனுடைய மூச்சு காற்றை அவனுக்கு பூச்சரம் போல் தெரியும் எப்படி செஞ்சிட்டு இருக்கான். இவன் வாசியோட மூச்சு காட்டோட இயல்பு பழகிட்டு இருப்பான். வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும். நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழைப்பினர். அப்போ என்ன செய்கிறான்? வாசி பழக்கத்தை அறிஞ்சிக்கிட்டு இருக்கான். இடைகளை பெண்களை மாற்றுறது, இப்படி செய்கிறது அப்படி செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மூச்சு காற்று நன்கு பயிற்சி ஆன பின் அவன் அசைப்பான் மூச்சு காற்றை. அவன் அசைத்தால் என்ன செய்வான்? இவன் பயிற்சி இருக்கும் முன்னுமே இடங்களை பற்றியும் பின்களை பற்றியும் இப்போ சுவாசத்தை மாற்றுவது பற்றியும் பயிற்சி இருக்கும். அந்த சமயத்தை உள்ளே புகுந்து பாட்சியை நடத்திடுவான். நடத்தி விட்டால் அந்த காற்று அங்கேயே தங்கிவிடும். அதான் சொன்னார், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்துன்னா. அவருடைய இடைகளையும் இது சுவாசத்துக்கு மூச்சு கால் என்று பொருள். கால்னா காற்றுண்டு பொருள். அவனுடைய இடங்களையும் பெண்களையும் இயக்கி என்ன செய்தான்? சிரசில் வைத்தான், புருமத்தை வைத்தான். அது உள்ளே தங்கிவிட்டது. சுழிமுனைகள் தங்கிவிட்டதனால் பிரம்மாவின் அயன் கையெழுத்து, அயன்னா பிரம்மாவுடைய எழுத்து அழிந்து விட்டதுன்னா. காலம் முடிந்து விட்டது, காற்று அடங்கி விட்டது. அவனுடைய அயன் பிரம்மாவின் எழுத்து அழிந்து விட்டது. அப்போ பிரம்மாவினுடைய கைவரிசை சில அவன் எழுதியது 85 90 எழுதுவான். அந்த எழுத்தை மாற்றுவது ஆசான் ஞான பண்டிதன் தான் என்று சொன்னார். அப்போ இப்படியெல்லாம் ஞானிகள் சொல்லியிருந்தாலும் மக்களுக்கு போய் சேருவதில்லை. என்ன காரணம்? சிரத்தை இல்லை, முயற்சிக்கவில்லை. இது போன்ற ஒரு சங்கத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும். இப்படி மூச்சு காற்றோடு அறிந்து அதோடு பழகி அது இயல்பு அறிந்தவர்கள் அகத்திய சர்மாஸ்கந்த ஞானிகள் அத்தனை பேர் தான். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கெல்லாம் மூல காரணம் சுப்பிரமணியர் தான். ஞானத்துக்கு ஞான பண்டிதன், ஞான தலைவன். அவன்தான் இதை ஏட்டை மாற்றி எழுத முடியும். அயன் கையெழுத்தை அவன் தான் மாற்றி எழுதுவான். அவன் கால் பட்டால் தான் அயன் கையெழுத்து நீக்கும். அவன் கால்பட்டு அழிந்தது அயன் கையெழுத்து.
இத்தனை வருஷம் தான் எழுதியிருந்தாலும் அது அவனுடைய கால் பட்டு அழிந்து போச்சுன்னா. அப்போ எல்லா மனிதனுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. எல்லா மனிதருக்கும் ஒரு நாள் உண்டு 21,600 முறை வந்து போகின்ற சுவாசத்தை பார்த்து அதோடு பழகி அல்லது புண்ணியம் செய்து அல்லது தினம் பூஜை செய்து அந்த காற்றை ஆசான் துணை கொண்டு புறமத்தி சுழிமுனைகள் செலுத்திவிட்டால் அந்த காற்று மௌனம் என்றும் சமாதி என்றும் பொருள்படும். அந்த வாய்ப்பை பெற்றவர்களுக்கு காலம் முடியவில்லை, காலம் அறிய வேண்டியது. இனி அவனுக்கு எந்த காலமும் தேவையில்லை, ஒரே காலம், பல கோடி யுகங்கள் இருக்கலாம்னார். அப்போ அப்படி உள்ளவர்கள் இருந்தியன் காயத்தை நிலை கூடினார். இருந்தியன் ராப்பகல் அட்ட இடம். அப்போ இடைகளையும் இடது பக்கம் வருகின்ற காட்டு இரவு, வலது பக்கம் என்ற காட்டு பகல், இராப்பகல் அற்ற இடத்தினார். இடைகளையும் பின்களையும் சூரியகளை சந்திரகளை அங்கே செல்ல முடியாது சுழுமுனைக்கு. அந்த மூச்சு காற்று இப்படி தான் வந்து போகும், புருவமத்து போகாது. அப்படின்னா இருந்தியன் காயத்தை எண்ணிலி கோடி, பல கோடி ஆண்டுகள் இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தே. இடைகளையும் பின்களையும் செல்ல முடியாத சுழிமுனையில் இருந்தேன் எமையர் ஏத்தும்பதத்தினர். எப்போ திருவருள் பெற்றதினால் அந்த வாய்ப்பு தேவர்களும் போற்றுகின்ற அளவுக்கு இருந்தனர். இருந்தேன் காயத்தை நெல்லி கொடி இருந்தேன் இராப்பகல் அட்ட இடத்து இருந்தேன் எமையவர் ஏத்தும்பதத்தை தேவர்கள் போற்றுகின்ற இடத்துக்கு இருந்தேன் நந்தி என்னடிகளினர். திருவடியை உருகி தியானிக்கின்ற மக்களுக்கு என்ன ஏற்படும்? ஆசானுடைய ஆசை பக்தி செலுத்த 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 இப்போ திருமண தேவா, காலங்கிநாதா, போக தேவா, கரூர் தேவா, ஞான பண்டிதா, ராமலிங்க சாமியில் மாணிகவாசானா, எதுக்கு என்னை கூப்பிட்றேன்னா, நீ மரணமில்லா பெருவாள் பெற்றிருக்க, இல்லை அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கணுன்னா நான் கொடுக்க தானே இருக்கிறேன். நீ யாராவது உலக மக்கள் கேட்பார்களா? எங்கள் நோக்கமே எல்லோரும் முன்னேற வேணும் தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் விரும்பினாலும் நீ என்னை தொடர்ந்து கேட்க முடியாது ஒன்றால். ஏன் கேட்குறேன்? இளமை காலத்தில் மிக்க விகாரமாக இருப்ப நீ. இளமை காலம், இளமையில் உனக்கு இதுவுமே புரியாது. ஏதோ திருவள்ளுவர் அழகான பெண் இருந்தால் தினம் இங்கே போயிட்டு இருப்பான். இவனா போகிறான், அந்த வேணா பொடி அழுத்திட்டு போகும், தினம் போயிட்டு வந்திருப்பான். அது இயல்பு, இயற்கையின் இயல்பு. அப்போ இளமை காலத்தில் விகாரங்கள், காமி விகாரம் மன உருநிலைப்படா செய்யுது. சரியாக திருமணம் செய்கிறான். அப்புறம் மனைவி மக்கள் அப்படி ஒரு பந்த பாசம், மாமன் வச்சுனா மருமையும் போனால் வந்தான்னு சொல்லி அது ஒரு மயக்கம். இளமை காலமும் விகாரத்தில் மன தடுமாட்டங்கள், மிகப்பெரிய கொடுமை, மனத்தால் ரொம்ப கட்டுக்கடங்காத மனநிலையில் இருக்கும். அது எல்லாத்துக்கும் இயல்பு தான். அடுத்து திருமணம்னா பந்தபாசம் சூழ்ந்துக்கும். அப்புறம் மாமன் வச்சுன்னு உறவுலாம் வந்து அப்புறம் இல்லறத்தில் உழந்து கிடப்பான். ஆச்சு 40-45 வயசு சிந்தனை வரும். சரி நாம் ஜென்மத்தை கடத்த நினைப்பான். நினைத்தாலும் பந்தபாசம் விடுமா? கூடாது. அப்புறம் பிள்ளைகள் பொருள் சேர்க்கணும், திருமணம், பெண்ணுக்கு திருமணம், ஆமை திருமணம், மருமையை மாமன் வச்சுனா தொலைச்சான். மருமையை மாமன் பொண்ணு கொடுத்த இடத்துல அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான், பிள்ளைக்கு பேர பிள்ளைக்கு காப்பு போடணும், தங்க போடணும், போட்டுட்டான், சேர்ந்து போய். அப்போ அதுலேயும் அடிபட்டுருவான். ஆக முதுமை வந்தவர்படி சிந்திப்பான். முதுமை வந்தவர்படி சிந்திச்சு என்ன செய்யறது? கேட்க மாட்டான். ஆசான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசும் பதஞ்சலி முனி என்ன செய்திருக்கார்கள்? கீழ் தருகிறேன். கேட்குறான், கேட்க முடியலையே. தான் இளமை காலம் இப்படி போயிடுச்சு, வாலிப காலமும் இப்படி போகுது, முதுமை காலத்து ஈழை இருமல் தான் மிச்சம்னா. இருமலும் ஈழையும் இருமலும் தடுமாட்டங்கள். ஒரு பக்கம் பந்த பாசம், ஒரு பக்கம் பல்வேறு கடமைகள், பிரச்சனைகள், தடுமாட்டம். அந்த சமயத்தை கடவுளை கேட்குறான், எனக்கு ஞான வாழ்வு கொடுன்னா. இப்போதைக்கு உனக்கு மாத்திரை, ஊசி மாத்திரை, மருந்து மாத்திரை, டானிக் வச்சுக்கோ, இதான் உனக்கு கடவுள்னா. என்னையா இப்படி பேசுகிறீங்க? நான் தான் உன்னை இன்னும் கேட்டுக்கிட்டே இருந்தேண்ணா. இளமையிலே கேட்கல, இளமையிலே கேட்டாலும் அதில் பக்தி நெறி இல்லை. குடும்பம் நடத்திக்கிட்டே உனக்கு பந்தபாசம் சூழ்ந்துச்சு, அதுலேயும் பக்தி இல்லை. இப்போ பக்தி வந்திருக்கு, வயசு கிடையாது, காலம் இல்லை உனக்குன்றான். கேட்குறது அந்த அப்போ கேட்டிருக்கலாம், விஷயம் தெரிஞ்சால் தான் கேட்பான். தெளிவான அறிவுள்ள அவன்லையா மன்னன், மிகப்பெரிய வல்லமல்ல. பெண்களை பார்ப்பான், எல்லாம் பாவான், போகப்பான், திருமணம் செய்வான், எல்லாம் செய்வான். இதெல்லாம் அழியக்கூடியதும்மா. அவன்லாம் அறிவாளி மகன், எல்லாத்தையும் பார்க்குறான். குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பான், மணிக்கிட்ட பேசுவான், பிள்ளைகிட்ட பேசுவான், அங்கே வியாபாரம் செய்வான். அப்படி இது அழியக்கூடிய ஒன்று. அழிவு இதை பயன்படுத்த வேண்டும். இந்த வாய்ப்புகளை வியாபாரம், மனைவி, மக்கள், வீடு, வாசல், வாகனங்கள் பயன்படுத்தி கொள் மனிதனே. இதை பயன்படுத்தி கொண்டு அடையக்கூடிய லட்சியத்தை அடையப்பார். விடாது பூஜை செய். கேட்டுக்கிட்டே இரு ஆசான் திருஞான சம்பந்தனை.
ஏன்னா பந்த பாசத்தை உடைத்திருந்த ஆசான். வெம்பந்தம் தீர்த்து உலகால் வேந்தன் திருஞான சம்பந்தனை அருளால் சோர்நாள் என்னவளார் தாய்மனசாமி. வெம்பந்தம், வெம்னா கொடுமை, கொடுமை வெப்பம் நிறைந்த கொடுமையான அர்த்தம். வெம்பந்தம் தீர்த்து பந்த பாசத்தை உடைத்தெறிந்தவன். தேக பந்தத்தை எந்த தேகம் உனக்கு காமத்தை உண்டு பண்ணுதோ, எந்த தேகம் ஈழ இருமலை உண்டு பண்ணுதோ, எந்த தேகம் மனசை உருநிலைப்படுத்தாமல் இருந்ததோ அந்த தேகத்தை உடைத்திருந்த ஆசான் திருஞான சம்பந்தர். வெம்பந்தம் தீர்த்து கொடுமையான பந்தபாசத்தை தீர்த்து உலகால் வேந்தன், உலகத்தை எந்த மூலையில் அழைத்தாலும் சரி, திருஞான சம்பந்தா நீதான் என்னை ஏற்று அருள் செய்ய, பயப்படாதே மகனே என்றான். பயப்படாதே, என்ன வேண்டும், நான் நீ பெற்ற அந்த பெரும் பேரை அடியேன் பெற்றுக்கொள்ள வேண்டும். பயப்படாதே, தருகிறேன். முன் செய்த வினை இருப்பதனால் காதாமதாகும். தொடர்ந்து என்னை நீ கூப்பிடு. அப்படி தொடர்ந்து கூப்பிடாட்டி எனக்கு அருள் செய்ய மாட்டேனே. தொடர்ந்து கூப்பிடாதானே நான் உன்னை பார்ப்பேன். நீ தொடர்ந்து என்னை கூப்பிட்டு அழைத்தால்தான் உன்னை பார்ப்பேன். இல்லை என்றால் உன்னை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? அப்போ நான் கூப்பிடாமல் அருள் செய்ய மாட்டேனே? வாய்ப்பில்லை. குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்தில் எந்த அளவுக்கு உன் பற்று இருக்கோ என் மீது, என்னை எப்படி அழைக்கின்ற தினமும் அழைக்க உன்னை நான் பார்க்கிறேன். பார்க்க பார்க்க வினை தீருது. வினை தீர தீர வறுமை தீருது. பொல்லாத கொடிய பகைமை தீருது. மனம் சாந்தம் வருது. நான் சாந்தமே வடிவானவன். என்ன காரணம்? பந்தபாசத்தை உண்டு பண்ண காமதேகத்தை பொடியாக்கினவன். வெம்பந்தம் தீர்த்து உலகால் வேந்தன். அப்பேற்பட்ட உலகத்தை ஆளக்கூடியவன் நான். உலகத்தெல்லாம் என்னுடைய ஆட்சி இருக்கு. யார் இந்த உலகத்தை எந்த மூலை அழைத்தாலும் நான் வருவேன். திருஞான சம்பந்தனர் என்னை அழைத்து பாருங்கள். அப்போ இளமை காலத்திலே செய்யலாம். மாற்றல் இருந்தால் இளமையிலேயே முன்னேறலாம். மிகப்பெரிய வல்லம் உள்ளவர்கள் தான். அவர் இல்லற ஞானியவர். காவி கட்ட மாட்டான், கொலை இது போட்டிருப்பான், பேண்ட் சட்டை போட்டிருப்பான், கொலா சட்டை போட்டிருப்பான், பேண்ட் சட்டை, கையில் மோதல் இருக்கும், வாட்சி இருக்கும், அதெல்லாம் பார்த்தா வாசனை தெரியவே இருக்கும், பார்த்தா உலக நண்டிருந்து இருப்பான். ஆனால் சிந்தை மட்டும் மேல்நிலை இருக்கும். மிகப்பெரிய அறிவாற்றல் அவன். உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. பூஜை செய்து வெளியே தெரியாது. ரகசியமாக உட்காந்து பூஜை செய்வான். கதை எடுத்து மூடமாக எல்லா துணியை இருப்பான். ஒரு தீபத்தை திரும்ப இருப்பான், இல்லை அவசியம் முன்னாடி இருப்பான். ஒரு தீபத்தை எடுத்து வச்சிருப்பான். திருஞான சம்பந்த ஐயா, திருஞான சம்பந்தர் ஐயா, திருநாவுக்கரசர் ஐயா, பதஞ்சலி முனிவா, அருணகிரிநாதா, அத்திமகரிஷி ஐயா, சுந்தரமூர்த்தி அண்ணரையா, புகழ் சோழனே ஐயா, சுந்தரானந்தர் ஐயா, குமரகுருவரனே, கலிகோட் முனிவா, ஞான பண்டிதா, மௌன குருநாதா கூப்பிட்றாங்க. எதுக்கடா கூப்பிட்றான்? போல பார்த்தேன், நீ என் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். எனக்கு என்ற காலமானார் என்ற பேச்சு இருக்கக்கூடாது. நான் காலமாகாமல் இருக்க வேண்டும். காலமானார் என்ற வார்த்தையை வரக்கூடாது. அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அவங்க அருள் செய்வார். அவர் காலமாகவில்லை. அவர்கள் நாமெல்லாம் காலமாகக்கூடியவர்கள். காலமாகாமல் இருக்க அருள் செய்யணும். எங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தினார். அயன் கையெழுத்து பிரம்மாவின் எழுத்து மறைய வேண்டும். எழுத்து இந்த காலம் தான் காலம் என்று லவி இருக்கல, பிரம்மலவி, அதை உடைத்தெறிய வேண்டும். அப்போ வள்ளுவன் என்ன செய்கிறான்? காலமறிதல். என்ன இருக்கக்கூடிய காலம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவான். உடம்புல காற்றுள்ள போதே தீவனை தூற்றிக்கொள்ள வேண்டும். அது ஒரு பரிபாசை. ஆக ஞானிகள் காலமாக மாட்டார்கள். அப்போ காலத்தில் என்ன இப்போது மூச்சு காற்று, மூக்கில் யோசிச்சு பார்க்குறான், மூச்சு காற்று வரல, காலமாயிட்டார். அது மூச்சு காற்று இருக்கும்போதே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுகின்ற பக்குவத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது யாராவது ஒரு ஆசான் தெளிந்த ஆசான் சொல்ல வேண்டும். மூச்சு ஆன்மாவை பற்றி அறிந்தவனாக இருக்க வேண்டும். ஆன்மாவை பற்றி அறிந்தால் நிச்சயம் உடம்பை பற்றி அறிந்தவனாக இருப்பான். உடம்பை பற்றி அறிந்தவன் நிச்சயம் அதனுடைய விகாரத்தை பற்றி அறிந்தவனாக இருப்பான். அப்போ அது என்ன செய்கிறான்? அவனோட தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அவனை நம்ப வேண்டும். விடுமா வினை விடாது நம்மை வாட்டு. அப்போ அவர் தொடர்பு வைத்து பெரிதற்கரிய மானுட பிறவியை ஆட்டி படைக்கக்கூடிய, நம்ம வஞ்சிக்கக்கூடிய மானுட பிறவியை தக்கவர் பயன்படுத்தி ஜென்மத்தை கிடைத்திருக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஞானிகளும் பாடுபட்டிருக்கிறார்கள். ராமலிங்கசாமி புண்ணியம் செய்திருக்கிறார், நல்லபடி அவருக்கு சித்தி பெற்றது. சில பேர் முன் செய்த பாவம் இருந்தால் போட்டு கசக்கி விடுவார்கள். நான் என்னப்பா செய்வேன்? நீ செய்த வினை. தபத்தில் ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா, நீ செய்த வினைக்கு நீ அனுபவிக்க தான் வேணும். முன்னை வினை வரையும் முன்னுண்டு தீர்ப்பறனா. முன்ன வினை அதை முன்ன சாப்பிட்டு தான் தீர்க்கணும்னு அர்த்தம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, கொன்றால் போகும் தின்றால் போகணும். கோழியை அறுத்து சாப்பிட்டா வினை தீருமாண்ணா. கொன்ற பாவத்தை திங்க வேணுமல்லவா? கொன்ற பாவத்தை தின்றால் தீருண்ணா. இவன் ஆட்டுக்கு அது மாமிசம் தின்னா போயிடுமா? அது அப்படியெல்லாம் ஏமாறக்கூடாது. அப்படி இருந்தாக்கா வெகு பேர் எல்லாம் ஞானி ஏற மாட்டானா? ஆக இந்த துறையை அடைய விரும்புகிற மக்கள் காலமாகாமல் இருக்க விரும்புகின்றால்
ஞானிகள் அது புலால் உண்ணாமலும் உயிர்கொலை செய்யாமல் இருக்க வேண்டும். அது இவன் என்ன இருப்பது, தலைவனை வணங்கினால் தானே அற்று போகுது. பாவம், கொலால் உண்ணது கூடாது, ஐயோ உயிர்கொலை செய்ய பாவம். இந்த உணர்வு அவன் நெருங்க நெருங்க பெரியோர் நாமத்தை சொல்ல 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 இது இந்த ஒரு பழக்கமெல்லாம் தூள் உடைந்து போகும். ஆக இதெல்லாம் திருவள்ளுவர் துணை இல்லாமல் முடியாது. அப்போ கால ஞானிகள் என்ன செய்கிறார்கள், வள்ளுவனே அதில் சொல்வான், பருவத்தோடு ஒட்டவள். பருவம்னா காலம், பருவத்தோடு ஒட்டனா பொருந்தன்னு அர்த்தம், காலத்தோடு பொருந்த செயல்படுதுன்னு அர்த்தம். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், ஒழுகுனா செயல்படுது, காலத்தோடு பொருந்தி செயல்படுதல். திருவினை தீராமை யாருக்கும் கயிறுன்னா, திரு என்பது எதுன்னா, திருன்னா அழகு, இந்த செல்வம். திருன்னா தெய்வம்னு பொருள் உண்டு, திருன்னா அடைமொழி. அப்போ புறமைத்து ஒடுங்கி பருவத்திலே ஒழுங்கணும். இந்த காற்று பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், பொருந்தணும். மூச்சு காற்று புறமைத்து பொருந்த வேண்டும். இது ஞான இது ரகசியமான வார்த்தை. பருவத்தோடு ஒட்டணும். இளமை காலத்தில் மூச்சு காற்று புறமைத்து ஒடுங்க வேண்டும். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். இளமை காலத்தில் மூச்சு காற்று புறமைத்து ஒடுங்க வேண்டும், ஒட்ட ஒழுகல். திருவனி தீராமல் யாருக்கும் கயிறு. தெய்வம் நம்ம விட்டு நீங்காமல் இருப்பதற்கு கட்டுகின்ற கயிறுன்னு அர்த்தம். தீராமல் நீங்காமை. திருமகள் ஆகிய திருமகள்னு பொருள் எடுத்துக்கலாம். தெய்வம் நம்ம விட்டு நீங்காது கட்டுகின்ற கயிறு. அப்போ மூச்சு கட்டுவது பற்றியே இந்த பாடல் வந்திருக்கு. மூச்சு காட்டு கட்டுவது, திருவனி தீராமல் யாருக்குன்னா கட்டுகின்ற கயிறு. மூச்சு காட்டை கட்ட வேண்டும். அப்போ மூச்சு காட்டை கட்டினால் நம்மை விட்டு தெய்வம் போகாது. திரு என்பதுக்கு அடைமொழி தானே, திருமகள்னு சொல்லலாம், தெய்வம்னு சொல்லலாம். தெய்வம் நம்ம விட்டு போகாது. இப்போ தெய்வம் எதுன்னா அதுதான் மூச்சு காற்று. ஒருவனை கடை தேற்றுவது மூச்சு காற்று, காலில் போட்டு மிதிப்பது மூச்சு காற்று. அப்போ மூச்சு காற்று காலில் போட்டு மிதித்து விடும். காலனை காலால் உதைத்தவாளான்னு சொல்லுவார். காலனை காலால் உதைத்து, கால் என்பது சுவாசம், மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்றால் தான் காலனை வெல்ல முடியும். அப்போ காலன் என்ன எப்படி இருப்பான்னா அதுதான் காமமாகவும் கவமாகவும் இருப்பான். ஒருவனுக்கு யமன் கவந்தான். கவத்தை அறுத்தெறிந்து விடும் மூச்சு காட்டு கட்டினார். அப்போ அது என்ன செய்கிறான், காலனை காலால் உதைத்தவளானார். இப்போது பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு, கட்டுகின்ற கயிறு. பருவத்தோடு இளமை காலத்தில் மூச்சு காற்று ஒடுக்கிவிட்டால் தெய்வம் நம்மை விட்டு நீங்காமல் கட்டிவிடலாம், அப்படி ஒரு அர்த்தம். அதில் அது உலக நடிகை சொல்ல திருமகள் செல்வத்தை போகாமல் கட்டுகின்ற கயிறுன்னு சொல்லிடுவான். இதுக்கு கட்டாத காலையை கட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேணும், காயம் என்றைக்கு இருக்குமோ வாழைப்பினர். கட்டாத காலையை கட்ட, இங்கே என்ன சொல்கிறான், தீராமை ஆர்க்கும் கயிறு, கட்டுகின்ற கயிறு. கட்டாத காலையை கட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேணும், காயம் என்றைக்கு இருக்குமோ வாழைப்பினர். அப்போ என்ன செய்கிறான், கட்டாத காலை கட்ட வேணும், அப்போ எட்டாத கொம்பை வளைக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறார், ஆர்க்கும் கயிறு, கட்டுகின்ற கயிறு. அப்போ கயிறு என்பது மூச்சு காற்று. மூச்சு காற்றை கட்டிவிட்டால் அது இவர்களால் முடியாது. கட்டிவிட்டால் நிச்சயமாக அது பருவத்தோடு கட்ட வேண்டும். என வள்ளுவன் சொல்லுவான், காலங்கழிந்து காயம் நெகிழ்ந்து தோலும் துருத்தியின் நாடின் நரம்பும் துவண்ட பின்பு. துருத்தினா வயிறுன்னு அர்த்தம். காலங்கழிந்து இவன் முயற்சிக்கிறானா, 60-65 வயசில் போய் மூச்சு காட்டை கட்டுறான். என்ன சொன்னால் பருவத்தோடு ஒட்ட ஒழுகுன்னா, இளம் வயசுலேயே யாராவது ஆசானை பிடித்து கரையறிக்க, இளம்பி இருக்கும்போதே பெரியவர்கள் ஆசை கேட்டுக்கணும். எட்டி உதைச்சாலும் விடக்கூடாது. அவன் எட்டி உதைக்க மாட்டான், திட்டி பார்ப்பான், எப்படி இருப்பான்னு பார்ப்பான். கொஞ்சம் இடம்னா அதுக்கப்புறம் பேச மாட்டான். இது மாதிரி பெரியவர்களை பிடிச்சி இறுக பிடித்து கொள்ளணும். அப்போ அந்த பருவத்தோடு பெரியவங்களோட ஆசி பெரியோர்கள் ஆசியை கட்டியை பிடித்து கொள்ளணும். அப்படி இருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். காலம் கழிந்து காயம் நெகிழ்ந்து, நெகிழ்ந்து என்பது குலைந்து, அவள் உடம்பு திடமாக இருக்கும், கட்டு திரேகமாக இருக்கும், வயசா தரையெல்லாம் அப்படி சரியான தொங்கு வரும். அப்படி காலமும் கழிந்து போச்சு, காயமும் நெகிழ்ந்துச்சு. காயம்னா உடம்பு, காயமும் தளர்ந்து போச்சு, தோலெல்லாம் அப்படியே கீழே தொங்குது. இந்த கிளவியெல்லாம் பார்த்தா மூஞ்ச தளம் சதையெல்லாம் அப்படி தொங்கும். எல்லாத்துக்கும் கிழவனுக்கும் கிளவி பெண்களுக்கும் அதிகமாக அப்படியே அந்த சதையெல்லாம் தொங்கும். தோலும் துருத்தியும் காலங்கழிந்து காயம் நெகிழ்ந்து தோலும் துருத்தியும் நாடி நரமும் துவண்ட பின்பு. தோலும் துருத்தி என்பது தோலும் உடம்பு, தோல் துருத்தி என்பவை தோலும் துருத்தியும் துவண்ட பின்பு.
சாலவும் கற்பம் சாராது சாந்தும் சற்றிலைகான் வாலிப பருவம் எய்திடும் காலத்தில் கற்ப வசூனார். இளமை உள்ள போதே பிடித்துக்கொள். இளமை இருக்கும்போதே எவன் சொல்வானா மடையன்ட்டு போய் மாட்டான், அதில் அவ்வளவு துளைச்சே விடுவான். அன்பர் மாதம் சொன்னார் இல்லையா, பாக்கெட்டில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு பண்பு காட்டுவான்னார். இந்த இடம் அப்படி இல்லை. கொடுத்தாலே என்ன, கொடுக்காவிட்டார் நான் தொண்டு செய்யணும். கொடுத்தா வாங்கி அரசு அகத்தீசன் ஆசையில் வாங்கிக்கிறோம், அன்னதானம் செய்கிறோம். கொடுக்காட்டி எங்களுக்கு அவசியம் இல்லை, தொண்டு செஞ்சால் போதும்னு போடுவோம். அப்போ ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் அவசியம் இல்லை, தாங்குமா உலகம். பாக்கெட்டில் எந்த அளவுக்கு மணி இருக்கோ அந்த அளவுக்கு மணியாக பேசுவார் அன்பர் மாதம். இங்கே அந்த இதில் கிடையாது. ஆக வாய்ப்பு அங்கே அலைய வேண்டும். எப்படி வாலிப பெண்ணை கண்டு ஆண்மகன் அதே சிந்தை எப்போதும் காம்ப சிந்தையாக இருக்க வேண்டும். ஏதோ பெண்ணும் அந்த பெண் நினைப்பாள், அவனையே நினைத்திருப்பாள். இவன் தான் அப்படியே போவான், இவனுக்கு தான் கணக்கு கிடையாது. பெண் நினைத்ததான் அது அவன்கிட்ட தான் விரைப்பாள், வேறு யாரும் விரும்ப மாட்டாங்க. எப்போதும் காம்ப சிந்தை போடு. பெண்கள் எப்படி தன்னுடைய காதலனை விடாவது நினைக்கிறாளோ அது மாதிரி கடவுளை நினைக்க வேண்டும்னா, அது மாதிரி எடுத்துக்கொண்ட பிறவியை பயன்படுத்த வேண்டும் என்றால் தக்க ஆசானை தேடி அலைய வேண்டும். வேணைய ஆசானை தேடிட்டான் மடையனாக இருப்பான், காமுகனாக இருப்பான், பொல்வனியாக இருப்பான், சுத்தா களிமண் பயலாக இருப்பான், புண்ணாக்கு பயலாக இருப்பான். அவனை போய் தேடிட்டு அலையாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனை தடுமாறிக்கிட்டு கிடப்பான். குருடும் குட்டாட்டம் ஆடி குருடும் குழி வந்தவனார். குருட்டு நினைக்கும் குருவனை கொள்ளார், குருட்டு நீக்கா குருவனை கொள்ளார். ஆக குருடும் குட்டாட்டம் ஆடி 2 குருடும் குருட அவருன்னு குருடனாங்க. குருடனுக்கு வழி காட்ட முடியுமா? முடியாது. கல்லாத மூடரை காணவும் ஆகாது. கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று. கல்லாத மூடருக்கு கல்லாத நல்லறாம், கல்லாத மூடர் கருத்தறியாதனர். இப்போ கல்லாத மூடரை காணவும் ஆகாது. என்னையா கல்வின்னா என்னன்னு கேட்டான். சாகாக்கால் வேகாத்தலை போகா புனல்லாம். சாகாக்கால் வேகாத்தலை போகா புனல்லாம், அதை கற்க வேணும். கல்லாத மூடரை காணவும் ஆகாது. ஏன் பார்க்கக்கூடாதுண்ணா, பேசுகிற மாதிரி கர்மம் முடிச்சோடனே பேசுகிற மாதிரி சூழ்நிலை வந்தால் நரகத்துக்கு போடாண்ணா, பார்க்கக்கூடாது. எதை கற்க வேணும்னா ஆன்மாவை பற்றி அறிந்தவனாக இருக்க வேண்டும். கல்லாத மூடரை அந்த ஆன்மாவை பற்றி அறிந்தவன் தான் கற்றவன். காக கல்வி அதுதான். அந்த கல்வி தான் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஆமாப்படுத்தினான். அந்த கற்ற கல்வி சாக கல்வியாக இருக்க வேண்டும். அந்த சாக கல்வி கற்றவன் தான் கற்றவன், மற்றெல்லாம் கல்வியாக இருக்க முடியாது. அப்போ அதுபோல் உள்ளவனை தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்னாகும், அவனும் மடையனாகிப்பான், அவனும் மடையாப்பான். பார்க்கக்கூடாது. கல்லாத மூடர் சொல் கேட்க கடன், அவன் பேச்சை கேட்காதன போட்டு உழப்புவான், தடுமாறிக்கிட்டு கிடப்பான். பேச்செல்லாம் மணிக்கணக்காக பேசுவான், ஒரு சொல்லலோட பயன் இருக்காது. இவங்கெல்லாம் அப்படி பேச மாட்டான். இவன் பேச்சை அழகுன்னு அவசியம் இல்லை. அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார், பெரும் பயன் இல்லாத சொல்லான் வள்ளுவன். அருமையான பயன், உண்மை பொருள், பயனா லாபம். அரும் பயன் ஆயும், அருமையான பயன், பிறவி பணிக்கு மருந்தாக இருக்கக்கூடிய பயன். அரும் பயன் ஆயும் ஆராயக்கூடிய மக்கள் சொல்லார், பெரும் பயன் இல்லாத சொற்கள் பேசினா பயன் இருக்க வேண்டும். அது அழகு இருக்குது இல்லை, தமிழ் இருக்குது இல்லை, அதை பற்றி அவசியம் இல்லை. சொற்களில் ஒவ்வொரு சொற்களும் பயனை காட 180%. 100க்கு 10 வார்த்தை இருக்கலாம், அழகு நடை இருக்கலாம், சொல் அலங்காரம் இருக்கலாம். மற்ற சொற்கள் அத்தனையும் பயனுள்ளதாக இருக்கணும். இல்லை என்றால் அது பேச்சில். கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று கேட்கக்கூடாது. கல்லாத மூடருக்கு கல்லாத நடறான், கல்லாத மடையனுக்கு அவன் மடையன். அவன் தான் இவனுக்கு பெருமைவன் சம்பவத்தில். என்ன அவன் தோற்றம் பார்த்தா பரபிரமம் போட்டு இருப்பான். பரபிரமம் மூட்டு ஜடா முடி, அது புலித்தோல் ஆசனம், ஜபமாலை, யோகத்தண்டு, அது கமண்டலம், அப்படி இப்படின்னு ஒரே அடியாக வச்சுருப்பான். அந்த தோற்றத்தை கண்டு மயங்கிடும். அவன் மயங்கி அவனை பெரிய மகான் நடிச்சுக்கிட்டு உள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட கல்லாத மூடருக்கு கல்லாத நல்லறான். அவனுக்கு கல்லாதவனுக்கு அவனை பார்த்த பெரிய இருக்கு. கல்லாத மூடர் கருத்து அறியாதனர். கருத்து என்பது பெரிய வார்த்தை, அதை அறிய வேணும்னார். கரு ஆன்மாவின் தன்மை அறியுதுன்னு அர்த்தம். ஆன்மா என்பது சுக்கிலத்தை அடிப்படை. சுக்கியம் தான் ஆன்மா, சுக்கியம் தான் அறிவு, சுக்கியம் தான் உயிர்னா. இது ஒரு மர்மமான வார்த்தை. இவ்வளோ விஷயத்தை எப்படியா தெரியும்? நீ ஏன் படிச்சுட்டு காலத்தை வீணாக்கிற? அதான் காலம் அறிதுன்னு தரேன். இளமை காலத்தையே முயற்சிக்கிறேன். நீ புஸ்தகத்தை தேடிட்டு அடைஞ்சிட்டா ஆயிலே போயிடும். அது என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது, வெங்காயம் சொல்லுது, போடாடி திருமூல தேவான்னு சொல்ல, அகத்தீசான்னு சொல்ல, திருஞான சம்பந்தரா, அருணைகநாத போய் பிடிச்சி கிடக்கார. நீ என்ன புஸ்தகத்தை படிச்சு என்ன செய்ய போகிற? என்ன செய்ய முடியும்னா என்ன விரும்புகிறியோ அதுக்கு உனக்கு தெரியும். எனக்கு புரியலையா, படிக்கிறேன் புரியலையா, நீ தான் அருள் செய்யன்னு சொன்னால் அவன் உணர்த்துறான். நீ என்ன பாரு ஆராய்ச்சி பண்ணுற? ஆராய்ச்சி எதுக்கு ஆகும்?
அவன் ஆன்மாவை பற்றி பேசியிருப்பான். ஆன்மா பற்றி பேச புரியுமா? அது புரியாத ஒன்று ஆன்மா இலக்கணம். அதை நீ புரிஞ்சுக்கணும்னா தலைவன் ஆசை இருந்தால் புரிஞ்சுக்கலாம். பிடிச்சி கரையறிக்கப்பான்டுவான். அவன் பிச்சந்தின்னு தான் சொல்லுவான். அவன் சுத்த கைநாட்டாக இருப்பான். அவன் இப்போ ஆன்மாவை பற்றி அறிந்தவன் சுத்த கைநாட்டாக இருப்பான். அவனுக்கு தான் புரியும். அவனே செய்வான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் தானே அந்த இது ஊருப்பட்ட குப்பையெல்லாம் மனசு சேரும். பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் விட்டுச்சு நசுக்கி விடுவான். நசுக்கி ஆன்மா சாகா கல்வி கற்று தெரிஞ்சிருப்பான். அவன் இவன் சொல்லுவான், இதெல்லாம் படித்து நேரத்துக்கு போய் நான் கதை பிடிச்சி கரையறிக்கின்றான். அப்போ கல்லாத மூடர் இப்போ தான் கற்றவர்கள் கல்லாத மூடர்கிட்ட போகக்கூடாது. அப்போ ஒவ்வொரு உலக மக்கள் புரிந்து கொள்ள முடியாது. இவன் ஞானியா என்பதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் வள்ளுவன் சொல்லுவான், கனை கொடிது யாழ் கோடு செவ்விது அங்கனை வினைப்படும் பாலால் கொள்ளணும். நான் இப்போ காலமறிதலுக்கு நான் பேசலை, பருவத்தோடு ஒட்டவளுக்கு பேசிட்டு வரேன். அது அது ஒரு குரலை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுகிறேன். நான் எப்போ பேசுகிறேன் திருக்குறள் முழுசான சொல்ல வேண்டியது சொல்லலை, அது உலக நடை. இப்போ ஞானியை பற்றி எப்படியா தெரிஞ்சுக்கிறான்னு செயலை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கனை கொடிது யாழ் கோடு, அம்பு அழகாக இருக்கும், அது கொலைக்கருவி. தோற்றம் பார்த்தா பரப்புரிமை சொல்ல மாட்டான், தாடி கீடி வச்சு ஜடாமுடி வச்சுக்கிட்டு பார்த்தா பெரிய மகான் மாதிரி இருப்பான். சுத்த அவ்வளோதான், விகாரம் உள்ளவனாக இருப்பான். விகாரம் உள்ள ஒரு களிம்பு தேகம், அசுத்த தேகம் உள்ளவனாக இருப்பான். அப்போ புறத்தோற்றத்தை வச்சு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. அது அம்பு. அவன் நம்ம வாழ்க்கையை பால்படுத்தி விடுவான் பாவி. ஒன்று பொருள் இருப்பான், காமுகனாக இருப்பான். அழகு சொற்கள் இருக்கும் மாவட்டம். பிராணம் எப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், மூச்சை இப்படி கட்டணும் அப்படிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு தெரியாது கல்லாத மூடருக்கு கல்லாத நல்லாரான்னா. இவனுக்கு பெரிய பெரிய மகான் மாதிரி இருக்க போய் மூச்சு காட்டு அப்படி கட்டார் அப்படின்னு நிறுத்தி வைக்கிறாருன்னு. சில பேர் ஒரு ஜான் அப்படியே மேலே நிற்பான், அப்படியே வருவான். ஒரு ஜான் எந்திரிப்பான், சம்மணம் போட்டான்னா அடியில் ஒரு ஜான் எந்திரிச்சு அப்படி நிற்பான், அப்படியே சுற்றி வருவான். அது ஒரு வகை யோகம். சில பேர் தண்ணிக்குள்ளேயே 2 மணி நேரம் மூழ்கி கிடப்பான், அது ஒரு யோகம். சில பேர் 1 மணி நேரம் மூச்சை கட்டுவான், அது ஒரு வகை யோகம். இப்படியெல்லாம் கட்டி காட்டுவான். இவனுக்கு இல்லாத தனக்கு தெரியாது. இவனுக்கு ஞான அடையணுங்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக அவன் சொல்ல பேக்காமல் விட்டுவான். 2 பேரும் அடிபட்டு போவான். ஆக இதெல்லாம் அவர் அந்த தோற்றத்தை கண்டு முடிவெடுக்கக்கூடாது. கனை கொடிது ஆனால் அவன் கொலைக்காரன். ஆனால் எப்படி சொல்லியிருக்கான்னா, தோற்றத்தை கண்டு முடிவெடுக்காதே, அவன் அம்பு போன்ற கொலைக்கருவி. இல்லாத தன்னுடைய வாழ்வை பால்படுத்தி விடுவான். மனைவிடக்கூடாதே, சிக்குலை விந்தை விடாதே, பந்தபாசம் ஆகாது, பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு போகாதே. அப்போது எவ்வளோ பெரிய கொடுமை! இவனுக்கு என்ன தெரியும்? அதை விட அவனை சொல்லி அவன் இல்லாதவனுக்கு எடுத்து கூடான், காசெல்லாம் அவன் வாங்கி வச்சுக்குவான். கனை கொடிது, கனை என்பது அம்பு. கனை கொடிது யாழ் கோடு. யாழ் என்பது அது ஒரு இசைக்கருவி, வீணேன்னு வச்சுக்கலாம். யாழும் அது ஒரு விசைக்கருவி. அதுபோல் வளைஞ்சி நிற்கும். யாழ் கோடுனா வளைஞ்சிருக்கு. யாழ் கோடு செவ்விது அங்கண்ண வினைப்படும் போலால் கொள்ளணும். தோற்றத்தை கண்டு முடிவெடுக்காதே, அம்பு கொலைக்கருவி போன்றது. பார்த்த ஒன்றுமே தெரியாது. செயலை பார்த்து ஒரு முடிவெடுறான். நம்ம வள்ளுவன் சொல்லுவான், ஞானி யாரும் இல்லைன்னு கண்டுபிடிக்காதே, செயலை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட்டத்தார் இடத்துல உட்கார்ந்துருந்தார் திருவிடைமருதூரில். அவர் மடாதிபதி இங்கே வந்திருந்தார். மடாதிபதி காதில் கவண்டலம் போட்டிருக்கார். ஒரு பெரிய வளையமாக போட்டுருவார். அந்த பெண்கள் போட்டிருப்பாங்க. ஜடாமுடி இருக்குது, உத்தராட்ச கோட்டை இருக்குது, யோகத்தண்டு இருக்குது, புளித்தூர் ஆசனம். அப்படி பரிய பார்த்தா பரப்புரிமை சொருவியாக இருக்கிறான். சுத்த களிமண்ணுப்பேன். அந்த காலத்தை இப்போ இருக்கான்னு சொல்லலை. இவர் பட்டத்தார் ஒரு கோமலை கட்டிட்டு ஒரு சும்மா 4 ஒரு முழங்கால ஒன்று வேசி கட்டியிருக்கார். முழங்கால ஒன்று வேசிட்டு அந்த துண்டு போட்டு உட்காந்தார். ஒருத்தன் வந்தான், அந்த மடாதிபதியை பார்த்தான். அவர் பல்லக்கில் இறங்குறார். அப்படி பார்த்த உடனே ஆஹா பெரிய மகான் வந்துட்டார்னு. அந்த அவர் தரிசனம் பண்ணிட்டு அவர் வரார். ஒரு இல்லார்த்தான் வந்தவுடனே ஒரு கோயிலில் ஒரு 10 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மகான் இங்கே இருக்கிறாருன்னு ஒரு அன்பர் சொல்கிறார். மகான் இருக்கிறார், பார்த்துட்டு போனான். இப்படி எட்டி பார்த்தான். இவனா மகான்? ஏன் பார்த்து பிக்காரி பிடிச்ச மாதிரி இருக்கிறான், பிச்சைக்காரனாட்டான்னா. சிரிச்சார் அவர் பட்டத்தார். என்ன அவனை இப்போ சொல்கிறது? அவன் தோட்டத்துக்குன்னு மயங்குறான். அந்த அமைப்பை பார்த்துட்டு மயங்கிட்டு வர்றான். ஐயா பெரிய மகான் நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாது அவன். இவரை பார்த்தவொடனே அவருக்கு என்னமோ பெரிய மகான்னு சொல்கிறான். ஒரு பிக்காரி பிடிச்ச மாதிரி இருக்கிறான், ஒரு எங்கேயோ வறுமையில் அடிபட்டவனான் இருக்குன்னார். சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ தான் அவர் சொல்கிறார், பொல்லா இருளகற்றும் கதிர் என் கூகையின் புன்கண்ணினுக்கு அல்லா இருந்துடுமாறுக்குனார். கூகைக்கு பகல் நேரத்தை எப்படி சூரியன் வந்துகிட்டு இருக்கு. பொல்லா இருளகற்றும் கதிர், கொடிய இருளை விளக்கக்கூடிய சூரியன் கூகையின் புன்கண்ணினுக்கு, புன்மை சிறுமை கொண்டவு,
கொடுமையான கண். கூகையின் புன் கண்ணினுக்கு அல்லா இருந்துடுமாறு இருக்கும்னார். கோட்டானாகி எனக்கு இந்த பகல் பொழுது பொல்லா இருட்டு மாதிரி இருக்குன்னார். உலகத்தை இருளில் நிற்கக்கூடியவன் கதிரவன். ஆனால் கோட்டானுக்கு இருட்டாக இருக்கு. பொல்லா இருளை கற்றும் கதிர். கூகையின் புன் கண்ணினுக்கு கொடுமையான கண். புன் கண்ணினுக்கு அல்லுனா இரவு. அல்லா இருந்துடுமாறு இருக்குமே. வல்லார் அறிவார். என்னை யாரடா அறிமுனா? வல்லார் அறிவார். அறியார் தமக்கு மயக்கம் கண்டாய் எல்லாம் வெளி மயக்க இறைவார் கட்சியை கண்ணார். தோற்றத்தை கண்டு மயங்கியிருக்கானார். அப்போ பொல்லா இருளை கற்றும் கதிர் கூகையின் புன் கண்ணினுக்கு அல்லா இருந்துடுமாறு இருக்குமே. வல்லார் அறிவார் அறியார் தமக்கு மயக்கம் கண்டாய் எல்லாம் வெளி மயக்க இறைவார் கட்சியை கம்னார். அப்போ தோற்றத்தை கண்டு முடிவெடுக்காதே என்று சொன்னார் வள்ளுவ பெருமான். கனை கொடி தீயால் கோடு செவ்விது ஆங்கன்னை வினைபடுங்க பாலால் கொள்ளு. செயலை பார்த்தா முடிவெடுக்க வேணும். தோற்றத்துக்கு கண்டு முடிவெடுக்கூடாது. அதான் கல்லாத மூடரை காணவாகாதுன்னா. உலக மக்களை தள்ளு தோற்றத்தையும் பார்க்கவனா ஒன்றும் தேவையில்லை. பிடியப்பா சொல்லு ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா தாய்மான் சாமி பட்டத்தார் பத்திரிகரின்னு சொல்லிட்டு போ. இப்படி பெரியவங்க ஞானிகளை வணங்கு. புஜன மகரிஷியா போக மகரிஷியா கலைகோட் முனிவா நந்தீஷா அகத்தீஷா இப்படி ஞானிகளை அழைத்துப்பார். சட்டமுனி ஐயா சண்டீஸ் ஐயா சிவாக்கியர் ஐயா கொங்கண மகரிஷியா இடைக்காட்டர் ஐயா கோரக்க மகரிஷியா ரோமரிஷியா புஜன மகரிஷியா தூர்வாசார் ஐயான்னு போவேன். அது இப்போ ஞானிகளை சொல்லும் போதே வந்துடுவாங்க எல்லா ஞானிகளும். எந்த நோக்கத்துக்காக கூப்பிடா? இவன் வேணா விடுமா அவனை? ஐயா அடிய ஜென்மத்தை கடைத்தேற்ற அருள் செய்வன். கேட்பானோ இவன் கேடு கட்டவன். கேட்பானோ இவன் கேட்க மாட்டான். ஜென்மத்தை கடைத்தேற்றதான் உண்மை அழைக்கின்றேனே தவிர எனக்கு செல்வத்தை நான் விரும்பவில்லை. வேண்டும் செல்வமும் இல்லறம் சிறப்பாக நடத்த. ஜென்மத்தை கடைத்தேற்ற நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்பானோ கேட்க மாட்டான். இவன் கேட்க வைக்க வேண்டும். அங்கே நாங்கள் தான் சொல்லணும். எங்களை போன்றவன் தான் சொல்லணும். கேள் இதையும் கேள் அதையும் கேள். அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும். என்னைய காலமாக அடியனுக்கு அடியன் ஜென்மத்தை கிடைத்திட்டவனு ஞான சித்திக்கவனு கேட்டால் அப்புறம் அடுத்த நிமிஷத்தில் ஜென்மத்தை அடியனுக்கு செல்வம் பெருக வேண்டும். ஏழை எளிய மகள் பசியாற்ற வேண்டாம். அடியனுக்கு செல்வம் பெருக வேண்டும். குபேரனாக வேண்டாம். எதுக்கே குபேரன? செல்வத்தை பெற்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து ஜென்மத்தை கிடைத்திட்டன. செல்வமும் வேண்டும். அடியன் சீமானாக வேண்டன. யாரையே வேணாங்கடா? கோடீஸ்வரன் ஆகலாம்ண்ணா. கோடீஸ்வரன் ஆகலாம். பெரிய பெரிய வியாபாரம் செய்யலாம். செல்வத்தை குவிக்கலாம். போட்ட ஜென்மத்தை ஏழைய மக்கள் பசியாட்டி விட்டு ஜென்மத்தை கடைத்தட்டலாம். அப்போ இது ரெண்டையும் கேட்க வேண்டும். ஏன்னா செல்வம் இல்லைன்னா ஒன்றும் முடியாது இல்லவா? பூசிக்க பூசிக்க போட்ட குளிகையாம். பூசிக்க பூசிக்க பொன்மலையாவுனார் திருமலர். போட்ட குளிகை என்பது நொடிப்பொழுது. நொடிப்பொழுது ஒடுங்கின்ற காட்டுக்கு குளிகை என்று பொருள் உண்டு. பூசிக்க பூசிக்க போட்ட குளிகை. பூஜை செய்ய செய்ய புருவமத்தி ஒடுங்கின்ற காற்று வெளியே வராது. இல்லைன்னா வாட போயிட்டே இருக்கும். பூசிக்க பூசிக்க போட்ட குளிகையாம். பூசிக்க பூசிக்க பொன்மலையாகும். செல்வம் குவியும். பூசிக்க பூசிக்க புகட்டுவாள் ஞானம். பூசிக்க பூசிக்க புருமையம் காணுமினார். ஆக எந்த அளவுக்கு ஞானிகள் தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? காலத்தை வீணாக்கக்கூடாது. ஒரு பொழுது வீணாக போனால் பெரிய குற்றமாக கருத வேண்டும். அவன் தான் இந்த துறைக்கு வர முடியும். அப்படியே பொழுது எப்படி அங்கே போகலாம் இங்கே போகலாம். எங்கே போகலாம்? எங்கே வேணாலும் போகலாம். எங்கே வேணாலும் போகலாம். அகத்தீஸ்வரன் வண்டி சொல்லிக்கிட்டே போகணும். பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது சொல்லிக்கிட்டே போகணும். டிரைவர் மட்டும் சொல்லாமல் இருக்கணும். என்ன காரணம்னா அவங்களை நம்பி தானே வண்டியில் உட்காந்துருக்காங்க. அதுவும் சொல்லலாம். அதுக்கு ஆசான் கைவிட மாட்டார். ஆக எப்படி இருந்தாலும் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எங்கே வேணாலும் போகலாம், எது வேணாலும் செய்யலாம், இல்லறம் நடத்தலாம், வியாபாரம் நடத்தலாம், செல்வத்தை பெருகலாம், சீமனாக வாழலாம், எல்லா வசதியும் காரில் போகலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் பொருள் அறிந்தவர்கள் தான் செய்ய முடியும். அடியனுக்கு செல்வனில் பெருக வேணும், சீமனாக வேணும், ஏழையில் மக்கள்னா இப்படி உலக மக்களோடு கலந்து கொண்டே தன்னை காப்பாற்றி கொள்கின்ற சிறப்பறிவுக்குனா சொல்லிக் கொடுக்கணும். நாங்களாம் இப்போ நம்ம 40 வயசுலும் நல்லா சட்டை எல்லாம் போட்டுருந்தோம். இப்போ தான் சட்டை மாட்டேது. ஆக எந்த செயலிலும் தெளிவு இருக்க வேண்டும். ஒரு துறையை பருவத்தோடு ஒட்ட ஒழுகணும். ஒரு துறையை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் ஆசானுடைய திருவருள் கிடைக்கும். ஆசானுடைய கனிவு ஆசான் மகிழ்ச்சி அடைய என்னாகும்? திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசோ பதஞ்சலி முனியோட ஆசான் ஆண்டு பண்ணி மகிழ்ச்சி அடைய இவனுக்கு சிறப்பறிவு தானே வரும். அந்த அவருடைய மகிழ்ச்சி சித்திரமொழி சித்திரமணம் மகிழ்ந்துட்டால் எல்லாம் வரும். அப்போ எல்லாம் அவர் மன மகிழ்ச்சி அடைந்தால் எல்லாமே சித்துன்னு சொல்லுவார் காரை சித்தர். சித்திரமணம் மலர்ந்துட்டால் அதுவே போகும். வெத்து விரு விளையாட்டு சித்தியாகுனார். சித்திரமணம் மலர்ந்துட்டால் அதுவே போதும். ஞானிகள் பதஞ்சலி முனிவனோ திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசோ நல்ல பிள்ளை அவன் நீடு வாழ வேண்டும்னு நினைத்தால், சித்திரமணம் மலர்ந்துட்டால் மகிழ்ந்துட்டால்னு வச்சுக்கலாம். அவர் மனம் மலரணும். சித்திரமணம் மலர்ந்துட்டால் அதுவே போதும்.
வெத்து ஒரு விளையாட்டு சித்தி அவனா. என்னடா சித்தி? விளையாட்டுத்தனமாக சித்தி, வெத்து விளையாட்டுனார். சும்மா போகிற போக்கில் ஞானத்தை சித்தி வர்றானார். இப்போ வாய்ப்பு என்ன காரணம்? இவ்வளோ தூரம் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பதிவு ஆகிற கேசட்டு வெளியே போகுது, பதிவு நாடா போகுது. அப்போ மக்கள் வெகுவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கடினமே இல்லை. ஊர் மக்களை ஒரு சில பேரை கண்டு மயங்க வேண்டாம். அவன் தோட்டத்தை கண்டு மயங்கிடாதே. எதோ சொல்லுவான், ஏதோ சொல்லி அவனை இப்போ வயிற்று பழுப்புக்காக சொல்லுவான். என்ன காரணம்? அவன்கிட்ட திருமகள் இருக்க மாட்டாள். உண்மை இருந்தால் திருமகள் இருப்பாள். திருமண செல்வம், உண்மை உள்ள இடத்தில் செல்வம் இருக்கத்தான் செய்யும். அது யாரும் மறுக்கவே முடியாது. ஆரம்ப காலத்தில் வறுமை இருக்கத்தான் செய்யும். தலைவன் நெருங்க குவிச்சிக்கிட்டு இருப்பான். தலைவன் நெருங்கிட்டே வர்றான். ஆசா ஞான பண்டிதனும் திருமலை தேவனும் அகத்தியேஸ்வரரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன கேளு கேளு கேளுன்னு குமிச்சிருவான் கொண்டாந்து. அப்போ தலைவன் ஆட்சி இருக்கணும். இப்போ இல்லைன்னா இந்த சங்கம் 1000 திருமணம் செய்யுமா? இப்போ இந்த கட்டணம் கட்டும் போது கையில் காசு இல்லை. இந்த கட்டணம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு எப்படி 20-30 லட்சம் போகும். ஒரு பைசா கையில். ஆசா ஞான பண்டித பதஞ்சலி முனிவா உன்னை நம்பி தான் கட்டுறேன்னு. கட்டு மகனே தரேன்னாரு. குமிச்சிட்டு போயிட்டான். அடுத்து 1000 திருமணம்னா உன் திருவடியை நம்பி தான் செஞ்சுருக்கோம், நீ தான் அதுக்கு அருள் செய்யணும். இல்லைன்னா 1008 பேர் அவன் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருப்பான். இங்கே வரும்போது அவன் 100-200 பேர் வருவான். ஒரு பெரும் கூட்டம் கூடும், என்னால் தாங்க முடியாது. வேணுங்கிறத செய்யடா, நாங்கள் அள்ளி தரோம். நான் என் திருவடியை நம்பியிருக்கிறேன், கைவிட மாட்டேன். உன் திருவரை நம்பி தான் இது வெளியிடுறான் 1008 திருமணம்னு சொல்லி. ஏன்னா இந்த காலத்து ஒரு திருமணம் செய்வே அன்பர் மாதம்னு சொல்லுவார். ஒரு திருமணம் செய்வே ஓராண்டு திட்டம் போடுறான். விளையாட்டு தினமாக நம்ம பாட்ட பேப்பரில் வெளியே செய்கிறோம் 1008 திருமணம்னு சொல்லி. அப்போ என்ன ஆகும்? தலைவன் இறங்கிட்டான். ஐயோ பிள்ளை வெளியிட்டுட்டான், பிள்ளைங்க வெளியிட்டுருக்கான். இது பெரிய நாளைக்கு ஒரு பண்புள்ளவனை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். குமிக்கிறாங்கன்னா அந்த மலேசியாவிலேருந்து 2 ரெண்டகளை தங்கம் வருது. அன்பர் சுப்பன் செட்டியார் தான் என்ன செஞ்சார்? அதை அப்படியே வாங்கி எல்லாம் ஓங்கார மங்கலமாக செஞ்சார். அந்த சமயத்தில் சுப்பன் செட்டியார் உதவி மிகப்பெரிய உதவி. அப்போ தான் நினச்சேன், ஆசான் அவர் குடும்பம் அவருக்கும் பிள்ளைகளுக்கும் நீடி ஆயுளும் குறைவில செல்வந்தர் கேட்டுக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு பழக்கம், யாராவது மனமோ வந்து உதவி செய்தால் மறக்கவே மாட்டோம், அப்படியே மனசை வச்சுருப்போம். ஏன்னா என்னன்றி கொண்டாருக்கு உயிர் உண்டானார். காலத்தால் செய்த நன்றி சிறியனும் ஞானத்தின் மானை பெறுதல். அவர் செய்த உதவி மறக்க முடியாத உதவி. ஏன்னா 1008 திருமணம்னு சொல்லிட்டோம், 1008 மாங்கல்யம் செஞ்சிட்டோம். திடீரென்று 100 அப்புறம் ஒரு 150 திருமணம் அதிகமாக வந்துச்சு. உடனே கால் பொண்ணில் காசு வாங்கி எல்லாம் செஞ்சிட்டோம். 1187 150 செஞ்சிட்டோம். இப்பொழுது செஞ்சோம். எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் 1 லட்ச ரூபா மிச்சம் இருந்தது. போதுமா இன்னும் வேணுமான்னு கேட்டார். போதுயான், நீ எதை வேணாலும் செலவு செய்யணும். என்ன காரணம்? உனக்குன்னு நீ காசு சேர்க்க மாட்டேன். அதுமாதிரி தொண்டர்களும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டர்கள், நீயும் அர்ப்பணிக்கக்கூடியவன். நீ எதை வேணாலும் வாங்கிக்கினார். நாங்கள் என்ன செய்கிறது? இன்னும் வருங்காலத்து எப்படி இருக்கும்னா, வைர மாலை எப்படி நினைப்போம்னு சொன்னால், அது கூழாங்கல் மாதிரி நினைப்போம். குப்பை வைர நெக்கட்ஸ் மாலைகளை குப்பையில் போடுறோன்னா 2 சேர்த்து கூட்டி தள்ளுவோன்னா, இந்த பக்குவம் தலைவன் தர வேண்டும். திருநாவுக்கரசர் தான் அப்படி செய்யும். திருநாவுக்கரசர் செஞ்சாராம், உலகம் செதுக்கிக்கிட்டே இருந்தாராம். அப்போ மன்னன் என்ன செய்தான்? பரிசோதனை செய்வதற்காக முத்து மாலையும் வைர மாலையும் அதில் போட்டானோ. அது என்ன செய்தார்? அந்த உலவாரம் என்பது பில்லு செதுக்கக்கூடிய கருவி. அது அப்படியே பிள்ளை செதுக்கிட்டு அது அப்போ தான் முத்தாரமும் வைர மலையும் இருந்துச்சு, குப்பையை சேர்த்து தள்ளினாராம் அவர். அப்போது ஓடும் பொண்ணு ஒக்கவே நினைப்பார்னா, ஓடும் பொண்ணு ஒக்கவே நினைப்பார். ஓடுனா அது பண்டுபாண்டை செய்யக்கூடிய ஓடும் பொண்ணும் ஒக்கவே நினைப்பார் ஞானிகள். அது மாதிரி அது காசு வரும்போது செல்வம் குவிந்தாலும் அதை பற்றி சிந்திக்க மாட்டான். இப்போ விட்ட பக்குவத்தை திருவருள் துணை இல்லாமல் முடியாது. ஏரின் சிவபோகம் இங்கு இவர்க்கே என்ன, உளவாரங்குள் செங்கையத்தால் வாரம் வைப்பது என்னாலுன்னாரு தாய்மானசாமிகள். ஏரின் சிவபோகம் இங்கு இவர்க்கே என்ன, உளவாரங்குள்ன்றார். அப்போ உளவார பணி செய்வதுன்னு கோயிலில் வந்து புல் செதுக்கிட்டு இருப்பாங்க ஞானிகள்லாம். அப்பேற்பட்ட ஆசான் அவங்க ஆசி பெறுவது என்னாலுன்னார். இப்படியெல்லாம் ஞானிகள் அள்ளி கொட்டியிருக்கிறாங்க. காலம் அந்த காலத்து இருக்கும்போதே, இளமை காலம் இருக்கும்போதே, தக்க ஆசான் இருக்கும்போதே, இப்படி ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும்போதே, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். பருவத்தோடு என்பது காலத்தோடு, ஒட்ட என்பது பொருந்த, ஒழுகல் செயல்படுதல். திருவினை தீராமல் யாருக்கும் கயிறு. தெய்வம் நம்மை விட்டு போகாமல் கட்டுகின்ற கயிறு. அந்த கால பொருத்தமான காலத்தில் தக்க நேரத்தை பயன்படுத்தி எய்தற்கரியது எந்த கால் அன்றைய செய்தற்கரிய செல்லணும். அதே அதிகாரத்தில் கிடைத்திருக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கு, விடாதை பிடித்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடியும்னா, இது மேவதும் கீவதும்
அப்படியே நிற்கும். மற்ற எந்த குரலுக்கும் மேவதன் கீவோடும் குவியும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைனா, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லைனா. இந்த உதடு குவியும். இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துணைனா. இந்த உதடுக்கு குவியும், ஒட்டாது, குவியும் ஒட்டாது. ஆனால் இந்த குரல் மட்டும் அந்த நேரம் கிடைத்தால் தக்கவரம் அப்படியே பயன்படுத்த வேணுங்கிறதுக்காக இந்த குரல் அமைக்கப்பட்டிருக்கு. உதடுக்கு அப்படியே நிற்கும். எய்தற்கரியது எந்த கால் அல்லையே செய்தற்கரிய செயல் உதடுக்கு அப்படியே நிற்கும். அப்போ கிடைத்திருக்கிற நேரம் கிடைத்திருக்கிற எய்தற்கரியது, கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு, பிடிச்சிக்கிடான். எய்தற்கரியது எந்த கால் அன்னிலே அப்பொழுதே செய்தற்கரிய செயல் விட்டா அப்படி பிடிச்சிக்கிடணும்னா. ஆக இளமை இருக்கும்போதே பிடிச்சி கரையேறுன்னு சொல்லுவோம். இவ்வளோ தூரம் ஞானிகள் எதுக்கு சொல்கிறாங்க? நாங்கள் வாய்ப்பு பெற்றுவிட்டோம், நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றன் குத்தொக்க தீர்த்தெடுத்துனா. அது கொக்கு என்ன செய்யும்? மடைவாசல் அப்படியே மடைவாயல் தண்ணி போகிற இடத்த அப்படியே நிற்கும். குளத்து நிற்காது, அப்படியே தண்ணி போகிற இடத்த குளத்து நிற்கும், ஒரு இடத்த ஓரமாக நிற்கும். அப்போ அப்படி அது ஒரு கால் தூக்கிட்டு அப்படியே அசோகம் நிற்கும். மீன் வருமா காலையில் 1 மணி நேரம் சில இடத்த கவனிச்சிருக்கு பார்க்க ஒரு என்ன செய்யும்? கொக்கு அப்படியே இருக்கும், அது அசையாமல் நிற்கும். அப்போ சின்ன மீன்லாம் குஞ்சு மீன் வந்துக்கிட்டே போயிட்டுருக்கும். இது பேசாமல் அசையாமல் நிற்கும். பெரிய மீன் வரும், அப்படி பிடிச்சிடுவான். அது மாதிரி இந்த இது மன்னருக்காக சொல்லுவான். அப்போ கொக்கு என்ன செய்யும்? அசையாமல் இருந்து நேரம் கப்புன்னு பிடிச்சிட மாதிரி. அது மாதிரி என்ன செய்வான்? மூச்சு காற்று தக்க நேரம் வரும்போது பிடித்து கொள்ள வேண்டும். எய்தற்கரியது எந்தாக்கள் கிடைத்திருக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிற பொருள் கிடைத்து விட்டது, அன்னிலையை பிடிச்சு கொண்டு சொல்லுவான். அங்கே கொக்கொக்க கொம்பு பருவத்துனான், இப்படி கெட்டியாக பிடிச்சு கொள்ள வேண்டுன்றான். ஆக இங்கே பருவத்தோடு விட்டவர்கள் இதான் திருமூலர் சொல்லுவார். கடைவாசலை கட்டி காலை எழுப்பி. கடைவாசல் என்பது மூலாதாரம். மலைவாயில் மதிரவியும் அடையும் போது, மலைவாயில் மதிரவியும் அடையும் போது வன்னி ஒளி தீக்காடு மதிய கோடி தலைகீழாய் கால் மேலாய் தமிழில் புக்கி சச்சிதானந்த ஒளி சார்பு கொண்டார். இங்கே கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இடைவாசல் கண்டஸ்தானம், இடைவாசல் நோக்கி இனிதுள் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திருப்பார்க்கு. இந்த இடத்துல கொக்கை ஓமை காட்டுவாங்க. அவையாரும் ஒரு இடத்துல ஒரு மீன் ஓடி ஒரு மீன் ஒரு பாட்டில் இருக்கும், அவையாரும் கொக்கை ஓமை காட்டுவாங்க. அது மாதிரி வள்ளுவன் ஒன்று கொக்கை ஓமை காட்டுவான். நேரத்தை பார்த்து தக்கவர் பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவான். இங்கே அதான் சொல்கிறார், மடைவாயில் கொக்கு போல் வந்தித்தல் என்பது போற்றுதல், தினம் பூஜை செய்தல், ஞானியை புகழ்ந்திருப்பது. அப்போ மூச்சு காற்றை கட்டி மூலாதாரத்தை கட்டி கண்டஸ்தானத்தை நிறுத்தி வைத்தார். இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பருக்கு சோர வேண்டானார் திருமந்திரத்தில். அப்போ கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி நிதி நிறுத்தி மடைவாயில் கொக்கு போல் மடை திருப்பிடும் போது அது நிற்கும், கொக்கு அப்படியே பார்த்துட்ருக்கும், அசையாமல் நிற்கும். சின்ன மீன் வரும்போது சின்ன மீன் பேசாமல் இருக்கும். சரி, ஒரு மரக்கட்டை நினச்சிக்கிட்டு பெரிய மீன் வரும், பிடிச்சி விட்டுனார். மடைவாயில் கொக்கு போல் வந்தித்தல் புகழ்ந்து பேசு, நிந்தித்தல் இகழ்தல். வந்தித்தல் என்பது தினம் போற்றி பேசுதல், புகழ்ந்து பூஜை செய்தல். மடைவாயில் கொக்கு போல் வந்தித்திருப்பாருக்கு உடையாமல் ஊழி இருக்கணுமா? இந்த உடம்பு அழியாமல் இருக்கணும். உடையாமல் இருக்கலாம், உடையாது, உடம்பு நலியாது, எப்போதும் உலகம் இந்த உடம்போடு இருக்கலாம்னு சொல்ல. ஆகவே காலம் அறியும் காலத்தை இளமை காலம் போதே, இளமை இருக்கும்போதே, இளமை காலம் பருவம், இளமை பருவம் இருக்கும்போதே, பருவம் என்பது காலம் என்பது பொழுதும் இளமை பருவம் இருக்கும்போதே, காலம் இருக்கும்போதே, காலை பருவம் இளமை பருவம் இருக்கும்போதே, காலம் இருக்கும்போதே செய்திருக்கிற செயலை செய்து கொள்ள வேண்டும் என்றும் பெருதுக்குறை மாண்டி பெருகிய தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும். ஆகவே திருக்குறளுக்கு நான் விளக்கம் சொல்லவில்லை, காலமறிது என்ற ஒரு தலைப்பை வச்சு பேசியிருக்கேன். திருக்குறளுக்கு யாரும் விளக்கம் சொன்னால் நினைக்க வேண்டாம். ஆனால் ஒரு கருள் அந்த குறளை திருப்பிக்கிட்டோம். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவணி தீராமல் யாருக்கும் கை, அதுக்கு அந்த குறளை வச்சு நான் இப்படி அதை ஞானத்துக்கு திருப்பிக்கிட்டோம். ஆகவே இது நேரம் வரையிலும் காலமறிதல் என்ற அந்த சொல்லுக்கு மட்டும் திருக்குறளுக்கு நான் விளக்கம் சொல்லவில்லை. காலமறிதல் என்ற அந்த சொல்லுக்கு மட்டும் அது அந்த சொற்களை பயன்படுத்திக்கிட்டேன், அந்த தலைப்பை பயன்படுத்தி கொண்டேனே தவிர அது சொல்லலை. ஆகவே கிடைத்தறிய பிறவி கிடைத்திருக்கு, கிடைத்தறிய சன்மார்க்கம் கிடைத்திருக்கு, அகத்திய சன்மார்க்கம் கிடைத்திருக்கே திருவடி கிடைத்திருக்கு. ஜென்மத்தை கால உள்ள போதே, திறமை இருக்கும், வலிமை ஆற்றல் இருக்கும்போதே, சிந்தனை திறமை இருக்கும்போதே, இளமை காலம் இருக்கும்போதே ஜென்மத்தை கடைத்தட்டிக் கொள்ள வேண்டும், திருவடியை பற்றி பூஜித்து ஜென்மத்தை கடைத்தட்டிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உங்கள் திருவடியை வணங்கி கேட்டுக்கிறோம். மேலும் நான் போதிய கல்வி இல்லாதவன், ஆகவே நான் பேசியதில் திருக்குறள் விளக்கம் சொல்லி செலுத்த இருக்க தான் செய்யும்.
கட்டுவந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.